மார்க்ஸா ஸ்கில்ஸா இப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ மார்க்ஸ் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது அப்படின்னா நிறைய டாப்பர்ஸு ஏன் இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க? அவங்க எக்ஸாம் எழுதி கிளியரன்ஸ் ஆகி காலேஜ்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்களால சக்ஸஸ் ரேட் பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போ மார்க்ஸ் முக்கியம் கிடையாதா? ஸ்கில்ஸ் தான் முக்கியமா? வாங்க இந்த வீடியோவில் பெட்டர் கிளாரிட்டி மார்க்ஸா ஸ்கில்ஸா அப்படின்றத பார்க்கலாம். நல்ல மார்க் எடுத்த ஒரு டாப்பர் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு. அதே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல அவுட் ஸ்போக்கனான ஒரு பர்சன், நல்ல அவுட் ஸ்போக்கனான ஒரு ஸ்டூடெண்ட்டால் எக்ஸல் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் என்ன? மார்க்ஸ் இருந்தும் அந்த ஸ்டூடெண்ட்டால் ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியல? மார்க்ஸ் ஆவரேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும் போது அவங்களால நல்லா ஷைன் பண்ண முடியுது. இப்போ நம்ம மார்க்ஸ் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் சக்ஸஸ் ரேஷியோவில் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எஜுகேஷன் பற்றியான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கு, என்ட்ரன்ஸ் அட்மிஷன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், ரேங்கிங், இந்த மாதிரி பல க்ரைட்டீரியா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மார்க் பேஸ் இருக்கிறதுனால மார்க்கை ஒரு முக்கியத்துவமாக கன்சிடர் பண்ணுறாங்க. நம்மளும் அது மாதிரியே நம்ம டியூன் ஆகிருக்கோம். இதெல்லாம் காரணத்துக்காக மார்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஆயிருக்குன்னா, மார்க் நம்ம மெமரைஸ் பண்ணி எழுதுகிற விஷயமாக தான் மார்க்கை பார்க்குறோமே தவிர நம்மளுக்கு எப்படி அந்த கண்டென்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு ரியாலிட்டியில் ஒரு இடத்துல போகிறோன்னா மார்க்கு தவிர உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும், அதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ண தெரியும் அப்படின்ற ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், டிஜிட்டல் நாலேஜ், டிஜிட்டல் லிட்ரஸி, இந்த மாதிரி பல விஷயங்களான அம்சங்களை தான் பார்ப்பாங்க. இருக்கும்போது மார்க்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ஸ்டூடெண்ட்டு அதை படிக்கிறாங்க, மெமரைஸ் பண்ணுறாங்க, எக்ஸாமில் எழுதுகிறாங்க, எழுதி முடித்த பிறகு அந்த கான்செப்டையும் மறந்துடுறாங்க. திருப்பி ஒரு எக்ஸாமுக்கு இதே கண்டினியூஸாக போகுது தவிர காலப்போக்கில் அவங்க என்ன படித்தாங்க அப்படின்றதையே அவங்க மறந்து அதை அப்ளை பண்ணுறதையே அவங்க மறந்துடுறாங்க. நம்ம இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டமில் முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி அடிப்படைகளில் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்டேட் ஆகுறாங்க அப்படின்றது அது கொஸ்டின் மார்க் தான். அது ஒரு படிக்கிற விஷயங்களுக்கான ஒரு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். எப்படி இந்த லேர்னிங் சிஸ்டம் உடைய குவாலிட்டி எப்படி டைல்யூட் ஆகாமல் இருக்குதா எப்படின்றத நம்ம அது இன்னொரு பற்றி பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம், ஆனால் எந்த அளவுக்கு அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படின்றது என்ன ஆக்சுவலாக நம்ம ஸ்கில்ஸ்ன்றது எப்படி பேசுகிறோம், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங், ஒரு விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங், அதை அனலைஸ் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறது, பல விஷயங்கள், டிஜிட்டல் லிட்ரஸி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம எப்படி நம்மளை எக்ஸல் பண்ணுறோம் அப்படின்றது தான். படிப்பு மட்டும் இல்லாமல் லேர்னிங் ப்ராசஸில் இந்த ஸ்கில்லையும் சேர்த்து நம்ம கற்றுக்கும் போது நம்மளை நாமளே அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு ரியல் லைஃப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்னு வச்சுப்போம். இந்த ஸ்டூடெண்ட் 95% மார்க் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் கிடையாது. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் பின்னு வச்சுப்போமே, அவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், 75% மார்க். பட் ரொம்ப அவுட் ஸ்போக்கன், ரொம்ப டேலண்டட், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விருப்பம் உள்ள பர்சன். ஸோ இந்த ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பி ஸ்டூடெண்ட் ஏ விட எல்லா விதங்களையும் எக்ஸல் ஆகிருப்பாங்க. அதுக்கு காரணம் படிப்போடு சேர்ந்து அவங்க மற்ற ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்களையும் தன்னைத்தானே அவங்க மோல்டு பண்ணிக்கிறது தான். கிளாஸ் ரூமில் நீங்கள் எந்த இடத்துல உட்காடுறீங்க, எந்த பிளேஸில் உட்காடுறீங்கிறத நிர்ணயித்தாலும் ஸ்கில்ஸ் அப்படின்றது உங்களோட லைஃப்பில் பொசிஷனை அது டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ மார்க் அப்போ தேவையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா மார்க்ஸ்ன்றது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கான கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாதை தான் மார்க்ஸ். அந்த வழியில் நீங்கள் எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறீங்க அப்படின்றத நிர்ணயிக்கிறது உங்களுடைய ஸ்கில்ஸ். ஸோ மார்க் ப்ளஸ் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கான ஸ்கில்ஸையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கும் போது நம்ம எல்லா டேலண்ட்டோட அந்த மார்க்கோட ஸ்கில்ஸ் நம்மளுக்கு லைஃப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற சக்ஸஸை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வீடியோவை ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்கன்னா
உங்களுக்கு மார்க் எவ்வளோ முக்கியம், அதோடு சேர்ந்து அந்த மார்க்கோடு சேர்ந்து ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மார்க்ஸ் ஆர் ஸ்கில்ஸ் எது முக்கியன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்படின்றது ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் லைஃப்பில் ஸ்கில்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ ரியல் எஜுகேஷனை நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காத்துட்ருக்கு.